செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானங்கள் வெடித்தெடுக்கப்பட்டு அவற்றை உங்கள் முன்னாலே நிறைவேற்றுகின்ற மிக முக்கியமான நிகழ்வுதான் இயக்கத்தினுடைய இதயமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தீர்மானங்களை வென்றெடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்கள் 9 முதல் 16 தீர்மானங்களை எளியவன் சிறியவன் என்பொருட்டும் வாசிக்கக்கூடிய அரிய வாய்ப்பை, உயர்ந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கிற கழக பொதுச் செயலாளருக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றி எறிதலை நான் அடக்கத்துடனும் பணிவுடனும் முன்வைக்கிறேன். சிறப்பு வாய்ந்த இந்த தீர்மானங்களை வாசித்து வென்றெடுக்கக்கூடிய இந்த தருணத்திலே இன்னும் 4 மாதத்தில் தமிழ்நாட்டுடைய மாட்சிமை தாங்கிய முதலமைச்சராக வர இருக்கின்ற ஆருயிர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்று 4 மாதத்தில் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர். எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் கடந்து வந்திருக்கிறார். அந்த வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வந்த நிலையிலும் கூட அவர் தடமாறவில்லை, தடுமாறவில்லை, சோர்ந்து போகவில்லை, சோரம் போகவில்லை. இந்த இயக்கத்திற்காக தன்னை எரித்து தரணாக எரிந்து இருட்டும் உலகத்திற்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்த ஈடற்ற தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர்தான் ஆருயிர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதல்ல என்று சொல்வார்கள். ரப்பர் மரத்திலிருந்து பாலை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் வெட்டி வெட்டித்தான் எடுக்க வேண்டும். வெட்டுப்பட்டிருக்கிற ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதா, காயங்கள் புதிதா, கண்ணீர் புதிதா, வேதனை புதிதா? இல்லை. அதை போலத்தான் அருமையுடன் எடப்பாடியார் அவர்களுடைய ஒரு பக்கம் துரோகிகள் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் எதிரிகள். இவற்றையெல்லாம் தாங்கி தாங்கி எத்தனையோ காயங்களை பட்டு கண்ணீரை சுமந்து வேதனைகளை சுமந்து புன்னகைகளை மாத்திரம், சிரிப்பை மாத்திரம், மகிழ்ச்சியை மாத்திரம் நமக்கு தருகிற ஆருயிர் அண்ணனுக்கு ரப்பர் மரத்தை போன்று ரணங்கள் புதிதல்ல. இப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் படைத்திருக்கிற தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த SIR என்கிற ஒரு புதிய வடிவம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதன் வாயிலாக தமிழ்நாட்டிலே இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை மீண்டும் மீண்டும் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற கொண்டிருக்கிறதை தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது ஒரு பெரியவர் வாக்களிக்க போனார். வாக்களித்து விட்டு அந்த வாக்கு அதிகாரி இடத்திலே கேட்டார், ஐயா, என்னுடைய மனைவி வாக்களித்து விட்டார்களா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். உங்கள் மனைவியின் பெயர் என்ன என்று கேட்டார் அந்த தேர்தல் அதிகாரி. என் மனைவியின் பெயர் லட்சுமி, வாக்களித்து விட்டாரா பாருங்கள் என்று சொன்ன போது அதை வாக்கு பதிவு அந்த அட்டையை பார்த்துவிட்டு வாக்களித்து விட்டார் என்று சொன்னார். எப்போது வந்தார் என்று கேட்டார் அந்த பெரியவர். 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது ஐயா என்று சொன்னார். ஐயோ, 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக நான் வந்திருந்தால் என்னுடைய மனைவியை லட்சுமியை பார்த்திருப்பேனே என்று சொன்னார். உடனே தேர்தல் அதிகாரி கேட்டார், ஏனையா உங்கள் மனைவி உங்களோடு இல்லையா? 2 பேரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். உடனே அந்த பெரியவர் சொன்னார், இல்லை இல்லை, என் மனைவி லட்சுமி இறந்து போய் 10 வருடம் ஆகிவிட்டது, ஆனால் வாக்களிக்க மட்டும் வந்து விடுகிறார் என்று சொன்னார். இப்படிப்பட்டவர்களை நம்பித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறதை தவிர உண்மையான தேர்தல் நடந்தால் இந்த தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி சரித்திரம் படைத்து தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி என்று நம்முடைய எட்டயபுரத்து பாட்டன் பாரதி சொல்வானே, நான் வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கிற எண்ணற்ற கவிதை வரிகளுக்கு அத்தகைய உளப்பூர்வமாக இருக்கின்ற ஆற்றல் மிகுந்த தலைவர் தான் எடப்பாடியார் அவர்களை வழங்கி இந்த தீர்மானங்களை உங்களுடைய ஆதரவோடு வாசிக்கின்றேன். தீர்மானம் 9, படுபாதாளத்திற்கு செல்லும் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை, கடன் தொகையில் மூலதன செலவு செய்யாமல் வருவாய் செலவினத்திற்கு ஊதாரித்தனமாக செலவழித்துவிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து கடனாளியாக்கும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கண்டனம். இந்த 9வது தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் முனைவர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன், திரு KT ராஜேந்திர பாலாஜி, திருமதி மைதிலி திருநாவுக்கரசு, செல்வி விந்தியா, திரு AK சீனிவாசன், சிங்கை ஜி. ராமச்சந்திரன், திரு BV ரமணா, திரு R. இளங்கோவன், திரு CV சேகர், திரு R. கணேஷ், திரு VT நாராயணசாமி, அதிவீர ராம பாண்டியன் உள்ளிட்ட
கழக நிர்வாகிகள் முன்மொழிகிறார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தில் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 10. சட்டம் ஒழுங்கு சரிந்து கிடக்கிறது. தொடரும் குறைகள், கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருட்கள் புழக்கம், கூலிப்படையை ஏவிவிட்டு கொலை, கடத்தல், வழிப்பறி, காவல்துறையினர் முதல் அரசு வழக்கறிஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மூதாட்டிகள் வரை பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தை வைத்திருக்கும் நிர்வாக திறனற்ற போலி திராவிட மாடல் திமுக அரசுக்கும் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கும் கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் திரு டி ஜெயக்குமார், அண்ணன் திரு பெஞ்சமின், திரு கே வி ராமலிங்கம், திரு எஸ் ராஜு, திரு டி ரத்தனவேல், திரு டி ஜி வெங்கடேஷ் பாபு, திரு சிவா ராஜமாணிக்கம், திரு எஸ் ஆர் கே அப்பு, திரு எஸ் பவுன்ராஜ், திரு ஹரிபாபு பிள்ளை, திரு என் எஸ் சரவணன், வழக்கறிஞர் திரு வி காசிநாத பாரணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் முன்மொழிகிறார்கள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 11. 2021 525 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அளித்தது. அவற்றில் மிக குறைவான வாக்குறுதிகளை மட்டுமே அரைகுறையாக நிறைவேற்றிவிட்டு நீட் தேர்வு ரத்து, கல்விக்கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக்குதல், டீசல் பெட்ரோல் விலை குறைப்பு, சமையல் கேஸ் சிலிண்டர் மானியமாக ரூபாய் 100 வழங்குதல் போன்ற எண்ணற்ற வாக்குறுதிகளை கிடப்பில் போட்டு எதையும் நிறைவேற்றாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்று ஆசை காட்டி அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வருகின்ற திமுக போலி மாடல் அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கும் கண்டனம். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத சுமார் 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு இதுவரை மிக குறைவான வாக்குறுதிகளை மட்டுமே அரைகுறையாக நிறைவேற்றிவிட்டு மற்ற வாக்குறுதிகளை எல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் வைகை ஆற்றில் வீசி எறிந்ததைப் போலவும் புகார் பெட்டி வைத்து எடுத்துச் சென்ற மனுக்கள் காணாமல் போனதும் தான் வாக்குறுதிகளை காப்பாற்றிய லட்சணம். ஆட்சிக்கு வந்து 55 மாதங்கள் ஆகியும் தமிழக மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய முக்கிய வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற தவறிய அரசுதான் இந்த விடியா திமுக அரசு. நீட் தேர்வு ரத்து, கல்விக்கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக்குதல், டீசல் விலை குறைப்பு, சமையல் கேஸ் சிலிண்டர் மானியமாக 100 வழங்குதல், 3.5 லட்சம் அரசு வேலை, 12 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புதல், மாதாந்திர மின் பயன்பாடு கணக்கெடுப்பு, கச்சத்தீவு மீட்பு, மாநில பட்டியலில் மீண்டும் கல்வி, 10 ஆண்டுகளுக்கு பிறகு பணி நிரந்தரம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றாத நிலையில் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றிவிட்டதாக முன்னுக்கு பின் முரணாக பேசும் திரு ஸ்டாலினின் பொய் முகம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. விடியா திமுக அரசு செய்ய தவறியது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்து செயல்படுத்திய மக்கள் நலம் பேணும் நல்ல திட்டங்களான ஏழை குடும்பத்தை சேர்ந்த திருமணம் செய்யும் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், மடிக்கணினி, பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் 2 சக்கர வாகனம், ஏழைகளுக்கு உணவளித்து வந்த அம்மா உணவகம், குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்து வந்த அம்மா மருந்தகம், ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்கி வந்த அம்மா மினி கிளினிக்குகள் போன்றவற்றை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக முடக்கியதுதான் விடியா திமுக அரசின் சாதனையாக மக்கள் அனுபவித்து வரும் வேதனை. கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு என்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கேட்டார்கள். முறையாக பதிலளிக்க வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் குதர்க்கமாக பேசி பிரச்சனைகளை திசை திருப்ப பார்க்கிறார். பொய்யான புள்ளி விவரங்களை கொடுத்து தனது ஆட்சியினுடைய செயலற்ற தன்மையையும் இயலாமையும் வெளிப்படுத்தி வரும் திரு ஸ்டாலினையும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசையும் இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆசை வார்த்தை காட்டி யாருக்கும் எதுவும் செய்யாமல் ஃபெயிலியர் ஆட்சி நடத்தி வரும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியில் அரசு அலுவலர்கள், ஊழியர்கள் தொடங்கி தூய்மை பணியாளர்கள் வரை அனைத்து தரப்பினரும் எதிர்பார்த்தோம், ஏமாந்தோம்,
இனி இந்த ஆட்சியை நம்பி பயனில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர். ஜாக்டோ ஜியோ போராட்டம், மருத்துவர்கள், செவிலியர்கள் போராட்டம், உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் என அனைவரும் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை என்று போராடி வருகிறார்கள். விவசாயிகள் பிரச்சனைகளுக்கு விடுவில்லை. மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து கச்சத்தீவு பிரச்சனையால் அன்றாடம் அல்லல்படும் நிலை. நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்படுகிறது. மின்கட்டண உயர்வு போன்ற காரணங்களால் சிறு குறு தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பின்றி தவிக்கின்றனர். திமுக அளித்த வாக்குறுதிகள் மோசம் போனது. வணிகர்கள், வியாபாரிகள், சுய தொழில் புரிவோர் ஆகியோருக்கும் பாதுகாப்பற்ற நிலை. கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அரசு துறை அலுவலர்களுக்கு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதிகளுக்கு அரசு அதிகாரி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இடைக்கால அறிக்கை வழங்கியும் அதை ஆராய மற்றொரு குழு என்ற கோரிக்கையை நீர்த்து போகச் செய்ததுதான் மிச்சம். சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கியை குறிவைத்து அவர்களுக்கும் ஆசை வார்த்தை காட்டி அவர்களையும் ஏமாற்றி வருகிறது திமுக அரசு. பட்டியலின மக்கள் சுய தொழில் செய்வதற்காக வழங்கப்பட்டு வந்த தாட்கோ மானியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஆட்சியாளர்களின் ஆசை வார்த்தை நம்பி ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். சிலரை பலகாலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாதென்ற சுழவடைக்கு ஏற்ப அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. இந்த தீர்மானத்தை முன்மொழிவர்கள் அண்ணன் திரு சி.வி. சண்முகம் அவர்கள், திரு அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திரு கே.சி. கருப்பண்ணன் அவர்கள், திரு கே.டி. பச்சமால் அவர்கள், டாக்டர் கே. கோபால், திரு வரகூர் அருணாச்சலம், திரு டி. ஜான் தங்கம், திரு பி. கே. வைரமுத்து, திரு தா. வேளழகன், திரு எம்ஜிஆர் எஸ். மதி, திருமதி நிர்மலா பெரியசாமி உள்ளிட்ட மற்றும் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள். வழிமொழிவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் இந்த தீர்மானங்களை வாசித்ததற்கு பிறகு நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு தீர்மானங்களுக்கும் உற்சாகமாக கைதட்டி மகிழலாம், ஆதரவு அளிக்கலாம் என்பதை உங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு தீர்மானத்திலும் பரத்த கரகொலி எழுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 12. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்வதில் வல்லவர்கள் திமுகவினர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று தொடங்கி மதுரை மேயர் ராஜினாமா என்கிற அளவிற்கு ஊழல் சாம்ராஜ்யமாக திகழும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்வருவர்கள் திரு சே. செம்மலை அவர்கள், திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள், திரு கே. சி. வீரமணி, திருமதி எஸ். வளர்மதி, திரு ஆதி ராஜாராம், திரு க. சங்கரதாஸ், திரு நாஞ்சில் எம். வின்சென்ட், திரு சி. மகேந்திரன், திரு முருக்கோடை எம்பி ராமர், திரு வி. எஸ். பாஸ்கரன், திருமதி ஏ. எஸ். மகேஸ்வரி மற்றும் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மகளிர். இந்த தீர்மானங்களை வழிவருபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 13. சமூக நீதியை காவுகக்கும் திமுக அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து தமிழ்நாடே வெக்கி தலைகுனிகிறது. சாதிகளற்ற சமத்துவத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்பதே பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது கொள்கையாகும். இவற்றுக்கு மாற்றாக பட்டியலினத்தை இழிவு செய்தும் ஒடுக்கப்பட்டவர்களை ஒதுக்கி வைப்பதும் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பதற்கு கடும் கண்டனம். இந்த தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் திரு என். தளவாய் சுந்தரம், திரு எஸ்.டி. கே. ஜக்கையன், திரு மாஃபா பாண்டியராஜன், திரு சுதா கே. பரமசிவன், திரு கே. சிங்காரம், திரைப்பட இயக்குனர் திரு ஆர்.வி. உதயகுமார், திரு ஆர்.எஸ். ராஜேஷ், திரு சு. ரவி, திரு அம்மன் கே. அர்ஜுனன், திரு ஆர். கே. ரவிச்சந்திரன், திரு ஆர்.எம். பாபு முருகவேல் உள்ளிட்டவர்கள் நிர்வாகிகள் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 14. மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறிய தென்னக நதிகளின் இணைப்பு மற்றும் கோதாவரி காவேரி இணைப்பையும் ஆனமலையாறு, பாண்டியாறு, புன்னம்புழா திட்டத்தை தொடர்வதற்கு அக்கறை இல்லாமலும் நடந்தாய் வாடி காவேரி திட்டத்தை செயல்படுத்த தவறியும் மேகதாது அணை கட்டுவதாக சொல்லும் நடவடிக்கைகளை தடுக்க தவறியும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த தவறியும் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த தவறியும்
உப்பிலிப்பாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரை தமிழ்நாட்டிலே மிக நீளமான பாலத்தை 1621 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு தான் கொண்டு வந்ததாக திறப்பு விழா நடத்தி இருக்கும் விடியா திமுக அரசை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. இந்த தீர்மானத்தை முன்மொழிவர்கள் திருமதி ப வளர்மதி, டாக்டர் பி வேணுகோபால், திரு என்ஆர் சிவபதி, திரு என் முருகுமாறன், டாக்டர் வி.பி. பரமசிவம், திரு புரசை வி.எஸ். பாபு, திரு எஸ்.எம். சுகுமார், பி.ஆர்.ஜி. அருண்குமார், திரு பி.ஆர். செந்தில்நாதன், திரு எஸ்.ஆர். விஜயகுமார், திரு எம். கோவை சத்தியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் முன்மொழிகிறார்கள். வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 15. நீதித்துறை சுயமாக செயல்பட வேண்டுமென்றால் அதன் தனித்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட வேண்டுமென்றால் ஆட்சியாளர்களின் தலையீடு இருக்கக்கூடாது. மேலும் ஆட்சியாளர்கள் மிரட்டல் போக்கை கைவிட வேண்டும். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும். அதோடு நீதித்துறையின் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற மக்களின் எண்ணத்தை, எதிர்பார்ப்பை இப்பொதுக்குழு பிரதிபலிக்கிறது. நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மையை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. இந்த தீர்மானங்களை முன்மொழிபவர்கள் திரு செல்லூர் கே ராஜ் அவர்கள், திரு சேவூர் எஸ். ராமச்சந்திரன், திரு எம்.எஸ்.எம். ஆனந்தன், திரு தாடிமா இராசு, திரு ஆர். மனோகரன், திரு தீநகர் பி. சத்யா, திரு தூசி கே. மோகன், கப்பச்சி டி. வினோத், திரு எம்.ஏ. முனியசாமி, பாப்புலர் வி. முத்தையா, திரைப்பட இயக்குனர் லியாக்கத் அலிகா. இத்தகைய நிர்வாகிகள் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள். வழிமொழிவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். நிறைவாக இந்த தீர்மானம் 16. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் வழியிலே செயல்பட்டு அசைக்க முடியாத மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் தலைவராக திகழ்ந்து வரும் கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 2026 மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என்று சூளுரை ஏற்போம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் மக்கள் இயக்கமாக தொடங்கப்பட்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பல்வேறு வரலாற்று சிறப்புகளோடு போற்றி வளர்க்கப்பட்ட இன்றைய புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் காப்பாற்றப்பட்டு பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றுள்ள அரசியல் பேரியக்கமாக திகழும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் சக்தி மிக்க பேரியக்கமாக 54வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து இந்திய அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாய் நாட்டு மக்களுக்கு தன்னலமற்ற தொண்டின் மூலம் வெற்றி வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத வெற்றி கோட்டையாக திகழ்ந்து ஆயிரங்காலத்து பயிராக தழைத்தோங்கி நிற்கிறது. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்கிற மாண்புமிகு அம்மா அவர்களின் சூளுரையை மெய்ப்பிக்கும் வகையில் மக்கள் சேவையில் தன்னை கரைத்துக் கொண்டு தாழாது பணியாற்றி லட்சிய நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் கழகம் எதிரிகளை வீழ்த்தி துரோகிகளை பாடம் புகட்டி வெற்றிநடை போட்டு வருகிறது. நம்முடைய இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஆளுமை மிக்க மாபெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் வழியிலே பீடுநடை போட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அறைகூவல் விடுத்து தமிழ்நாடு முழுவதும் 63 நாட்களில் 12,000 கிலோமீட்டர் சாலை வழியாக பயணம் செய்து 175 சட்டமன்ற தொகுதிகளில் 1 கோடிக்கு மேற்பட்ட மக்களை சந்தித்து எழுச்சிமிகு உரையாற்றி அயராது உழைத்திட்ட ஆளுமை மிக்க அரசியல் தலைவராக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் திகழ்கிறார்கள். அவர் கிளைக்கழக செயலாளராக கழக பணியில் தனது வாழ்க்கையை தொடங்கி கடுமையான உழைப்பால் கொண்ட கொள்கையால் லட்சிய வேட்கையோடு
விடாமுயற்சியோடும் கொள்கை பற்றோடும் இயக்கத்தின் பால் மாறாத விசுவாசத்தோடும் தொடர்ந்து தொண்டாற்றி வருகிறார். 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்து, எளிமையான விவசாயியாக, வலிமையான முதலமைச்சராக திகழ்ந்து, சக்திமிக்க எதிர்க்கட்சி தலைவராக விளங்கி, கடக பொதுச் செயலாளர் என்கிற உயர்வினை பெற்று இந்த இயக்கத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து, எத்தனை சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் தலை தாணாத சிங்கமாக தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு 4.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக கடகத்தையும் கடக அரசையும் காப்பாற்றி, பல்வேறு இடர்பாடுகளையும் கடந்து, மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தந்து, அவற்றின் வாயிலாக அளவிட முடியாத சாதனைகளை படைத்து, கடகத்திற்கும் கடக ஆட்சிக்கும் பெருமை தேடி தந்து, மக்களின் மனதில் நிரந்தரமாக குடியிருக்கிறவர் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறுவதற்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வகுத்து தரும் தேர்தல் வியூகங்களும் படி கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் இரவுகள் பாராமல் களப்பணியாற்றி தமிழக வாக்காளர் பெருமக்களின் நன்மதிப்பை பெற்று, மக்கள் விரோத ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி, மக்கள் விரோத ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே கழக ஆட்சியை அமைவதற்கு உறுதியேற்று சூழலை போ அவருடைய தலைமையிலே ஆட்சி ஏற்று உறுதியேற்று சூழலை போ வெற்றி பெறுவோம் என இப்பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானத்தை முன்மொழிவர்கள் திரு ப தனபால், திரு ப மோகன், திரு TKM சின்னையா, திரு S ராமச்சந்திரன், திரு N சின்னதுரை, திரு V ராமு, திரு MK அசோக், திரு J சீனிவாசன், தச்சை N கணேஷ் ராஜா, டாக்டர் S ஐயாத்துரை பாண்டியன், திருமதி K சிவசங்கரி உள்ளிட்டவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள். வழிமொழிவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். இந்த 1 முதல் 16 தீர்மானங்கள் இன்று உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசிக்கப்பட்ட 16 தீர்மானங்களையும் நிறைவேற்றி தரும் வகையில் அனைவரும் ஒருமனதாக பலத்த கரகொலி எழுப்பி, இந்த அரங்கமே அதிரும் வண்ணம் பலத்த கரகொலி எழுப்பி ஒப்புதல் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார். 1 முதல் 16 தீர்மானங்களை வென்றெடுத்து தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி எறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக கழகத்தினுடைய வரவு செலவு கணக்கை வாசிக்கின்றார் நம்முடைய முன்னாள் அமைச்சரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் கழக பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அண்ணன் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்கள். தண்ணி கொஞ்சம் அப்படியே கூட